ஹை ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் கார்த்திக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கூறப்படும் கருத்துக்கள் அனைத்தும் எனது சொந்த கருத்துக்களை. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். Paymote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Paymote e-shopping. ஜப்பான் நாடு பொருளாதாரத்தில் சிறந்து விளங்குவதற்கு காரணம் என்ன? வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஜப்பான் உலகளவில் மிக சக்தி வாய்ந்த மற்றும் நவீன பொருளாதாரங்களுக்கு ஒன்றாக விளங்குகிறது. அதன் பொருளாதார வெற்றிக்கான காரணங்கள் பலதரப்பட்டதாக உள்ளன. இவை விரிவாக பார்க்கும்போது அதன் வரலாற்று அடிப்படையிலிருந்து நமது நவீனத்துவமும், தொழில்நுட்ப மேம்பாடு, கல்வி தரம், பணியாளர்களின் உழைப்பு மனை நிலை, அரசாங்கத்தின் திட்டமிடல் ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. கீழே ஜப்பானின் பொருளாதார வெற்றியின் முக்கிய காரணங்களை விரிவாக பார்ப்போம். 1. தொழில்நுட்ப மேம்பாடு. ஜப்பான் தொழில்நுட்பத்தில் உலகின் முன்னணி நாடாக விளங்குகிறது. அதன் ஆட்டோமொபைல் மற்றும் மின்னணு உற்பத்தி துறையில் மிக உயர்ந்த தரத்தில் உள்ளன. டொயோட்டா, சோனி, பேனசோனிக், ஹோண்டா போன்ற நிறுவனங்கள் உலகளவில் தங்கள் தொழில்நுட்பத்தால் பறந்தபடி பெயர் பெற்றவை. நவீன தொழில்நுட்ப ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கு பெரிய அளவில் முதலீடு செய்யும் மனோபாவமும் ஜப்பானின் பொருளாதார வளர்ச்சிக்கு மூல காரணமாகும். 2. கல்வி மற்றும் மனிதவள மேம்பாடு. ஜப்பானில் கல்வி தரம் மிக உயர்ந்த நிலையில் உள்ளது. துல்லியமான மற்றும் விஞ்ஞான அடிப்படையிலான கல்வி முறைகள், திறமையான மனித வளத்தை உருவாக்கும் ஸ்டெம் சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் துறைகளில் அதிக கவனம் செலுத்துவது தொழில்நுட்பத்தை முன்னேறச் செய்யும் அடிப்படையாக விளங்குகிறது. மேலும் நெறிமுறையும் நேர்த்தியும் கொண்ட பணியாளர்கள் பொருளாதாரத்தின் முதன்மை அடிப்படையிலான ஒன்றாக உள்ளனர். 3. தொழில்துறை வளர்ச்சி. ஜப்பான் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு தன்னுடைய பொருளாதாரத்தை முழுமையாக சீரமைத்தது. கைரட்சு எனப்படும் வணிக குழும அமைப்பு நிறுவனங்களுக்கு ஒருங்கிணைந்த வளர்ச்சியை உறுதிப்படுத்தியது. மூலதன செலவுகளை குறைத்தும் உற்பத்தி திறனை அதிகரித்தும் ஜப்பான் அதன் தொழில் துறையில் முன்னணியை பிடித்தது. 4. அரசாங்கம் மற்றும் தனியார் துறையின் ஒத்துழைப்பு. ஜப்பான் அரசாங்கம் மற்றும் தனியார் துறை இடையிலான நெருங்கிய ஒத்துழைப்பு பொருளாதார முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணமாக இருந்தது. MIT மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி போன்ற அமைப்புகள் வணிக நடவடிக்கைகளில் முழுமையான வழிகாட்டுதலை வழங்குகின்றன. அதுவே சர்வதேச சந்தைகளின் போட்டியை எதிர்கொள்ள உதவியது. 5. சர்வதேச வர்த்தகம். ஜப்பான் பொருளாதாரத்தை முன்னேற்ற சர்வதேச சந்தைகளில் முக்கிய பங்கு வகித்தது. மிகுந்த தரமான பொருட்களை மிகுந்த செலவில் உருவாக்கி உலக சந்தையில் விற்பனை செய்தது. இது அதற்கான பாதுகாப்பான நாணய கொள்கை மற்றும் தரமுள்ள உற்பத்தி திட்டங்கள் மூலம் சாத்தியமாகியுள்ளது. 6. அழுத்தமற்ற பணிப்பாடு. ஜப்பானில் பணியாளர்கள் மிகவும் உழைப்பாளிகளாகவும் நேர்மையாகவும் விளங்குகின்றனர். கெய்சன் தொடர்ந்த மேம்பாடு போன்ற அமைப்புகள் ஊழியர்களின் உற்பத்தி திறனை உயர்த்தும் மிக குறைந்ததான வேலைக்கு விடுமுறை நாட்களும் நேர்மையான உழைப்பும் பொருளாதார வளர்ச்சியில் பெரும் பங்களிப்பை பெறுகின்றன. 7. சுற்றுச்சூழல் நிலை. ஜப்பான் அதன் சுற்றுச்சூழல் நிலையை பாதுகாக்கும் விதமாக பொருளாதார வளர்ச்சியை திட்டமிட்டது. சுத்தமான ஆற்றல்,
தொழில்நுட்பங்கள் மற்றும் மீள் பயன்பாட்டுக் கொள்கைகள் மூலம் மாசுபாடின்றி வளர்ச்சியை அடைந்தது. 8. கடின உழைப்பு மற்றும் பணியாளர் ஒழுங்கு. ஜப்பானிய பணியாளர்கள் கடின உழைப்பை தங்களின் பெருமையாக கருதினார்கள். பங்கு வாங்கும் ஒழுங்கு மற்றும் ஒருங்கிணைந்த உழைப்பின் மூலம் உற்பத்தியில் ஏற்படும் தடைகளை குறைத்தனர். இவையெல்லாம் அதிசயமாக பொருளாதாரத்தை உயர்த்தியது. 9. துல்லியமான திட்டமிடல். ஜப்பான் தனது பொருளாதார வளர்ச்சிக்கு துல்லியமான திட்டங்களை வகுத்தது. இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு மெல்லிய மற்றும் நிலையான வளர்ச்சியை அடைய மூலதன சேமிப்பு, பொருளாதார நுட்ப முன்னேற்றம், உள்ளூர் உற்பத்தி ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளித்தது. 10. உயர்தரத்திலான உற்பத்தி. ஜப்பானிய பொருட்கள் உலகளவில் உயர்தரமாக கருதப்படுகின்றன. இது டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் ஜஸ்ட் இன் டைம் (JIT) போன்ற உற்பத்தி முறைமைகளின் காரணமாக சாத்தியமாயினது. இந்த முறைகள் குறைந்த செலவில் அதிக தரமான பொருட்களை உற்பத்தி செய்ய உதவுகின்றன. 11. சமூக ஒற்றுமை. ஜப்பானிய சமூக அமைப்பு ஒற்றுமையாக உள்ளதால் பொருளாதாரத்தில் வளர்ச்சியில் உறுதியாக ஆதரவு கிடைத்தது. மக்கள் அனைவருக்கும் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதுடன் தங்கள் நாட்டின் முன்னேற்றத்திற்கு தங்களது பங்களிப்பை வழங்குகிறார்கள். 12. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு. ஜப்பான் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் உலக அளவில் முதலிடத்தில் உள்ளது. ஆண்டுதோறும் அதிக முதலீடு செய்யும் நாடுகளில் ஜப்பான் ஒன்று. இதனால் தொழில்நுட்ப, மருத்துவம், சுற்றுச்சூழல் துறைகளில் முன்னேற்றம் காண முடிந்தது. 13. உள்ளூர் மயமாக்கல் மற்றும் பன்னாட்டு வர்த்தகம். ஜப்பான் தனது உள்நாட்டு வளங்களை மேம்படுத்துவதுடன் பன்னாட்டு சந்தைகளிலும் குளோபல் மார்க்கெட்ஸ் நீண்டகால உறவை உருவாக்கியுள்ளது. இதனால் அதன் பொருளாதாரம் பலதரப்பட்ட சூழ்நிலைகளிலும் நிலைத்தது. 14. சுத்தமான அரசாங்க நிர்வாகம். ஜப்பான் அரசாங்கம் ஊழல் இன்றி மற்றும் துல்லியமான நிர்வாகத்தை வழிநடத்தியது. இது தனியார் மற்றும் அரசு துறைகளுக்கு சரியான வழிகாட்டுதல்களையும் வலுவான சட்டங்களையும் ஏற்படுத்தியது. 15. அமைதியான அரசியல் சூழல். அமைதியான அரசியல் சூழல் மற்றும் நம்பகமான அரசு கொள்கைகள் நீண்டகால பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிய பங்களிப்பை வழங்கின. அரசியல் சூழலில் குழப்பம் இல்லாததால் முதலீட்டாளர்களும் வணிக நிறுவனங்களும் நம்பிக்கையுடன் செயல்பட்டன. 16. பாதுகாப்பான நாணய கொள்கைகள். ஜப்பான் தனது நாணயத்தின் மதிப்பை நன்கு பாதுகாத்து வட்டியில் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தியது. இது நீண்டகால முதலீடுகளை மேம்படுத்துவதற்கும் பொருளாதாரத்தை காக்கவும் உதவியது. 17. முழுமையான கட்டமைப்பு. ஜப்பான் மிகவும் நவீனமான உள்கட்டமைப்புகளை கொண்டது. அதிநவீன போக்குவரத்து முறைமை, விமான நிலையங்கள், துறைமுகங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் ஆகியவை பொருளாதார வளர்ச்சிக்கு ஆதரவாக உள்ளன. 18. சுற்றுச்சூழலுக்கு உகந்த வளர்ச்சி. ஜப்பான் வளர்ச்சியின் போது தனது சுற்றுச்சூழலை காக்கும் வகையில் பல திட்டங்களை முன்னெடுத்தது. பசுமை தொழில்நுட்பங்களைக் கொண்டு உயிரியல் எரிபொருள் மற்றும் மீள் பயன்பாடு ஆகியவற்றை ரீசைக்கிளிங் ஆகியவற்றில் முன்னேற்றம் காணப்பட்டது. நன்றி.